பாருடா! 2 நாள் முன்னாடி தான் 5 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா ஷார்ப்பா ஏஞ்சிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இன்னைக்கு ஏஞ்சிட்டேன். 4:45லேருந்து 5 மணி ஆயிடுச்சு போல 5 மணி ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டே இருந்தா, ஆனா 5 மணிக்கு தான் கரெக்ட்டா ஏஞ்சேன். பாத்தீங்களா? கிளைமேட்ல டிஃபரெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. நான் எப்பவுமே 5:30 மணிக்கு தான் ஏஞ்சிப்பேன். 5:30 மணிக்கு ஏஞ்சிக்கிறப்போ கிளைமேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க லாஸ்ட் வீடியோல எல்லாம் பாப்பீங்க. இந்த வீடியோல 5 மணிக்கு ஏஞ்சப்போ ஏதோ நடுராத்திரில ஏஞ்ச மாரி எனக்கு ஃபீலிங்கு. எனக்கு என்னவோ நல்லா இருந்துச்சு. இந்த மாரி தான் ஏஞ்சிக்கணும். அப்பதான் நம்ம உடம்பு கூட சுறுசுறுப்பா வேலை செய்யும். இல்லன்னா எப்பவுமே சோம்பேறியா உட்கார்ந்துட்டே இருப்போம். என்னோட ஃபீலிங்கு. உங்கள சொல்லல நானு. ஓகேங்களா? ஏஞ்ச உடனே இந்த மாரி பாத்திரம் கழுவுறது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கணும்னா, தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு, இருக்கிற மேட்டெல்லாம் தூக்கிட்டு போய் ஊற வச்சுட்டேன். ஆனா கிச்சன்ல நைட்டா சாமானம் எல்லாம் கழுவிட்டேன். அதனால கொஞ்சம் சவுண்ட் எதுவும் இல்லாத மாரி நான் வேலை செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வாசல் கழுவிட்டு, வீடு பெருக்கிட்டு ஆல்ரெடி வீடு பெருக்கிட்டு வாசல் கழுவிட்டு, அதுக்கப்புறம் வீடு வந்து மாப் பண்ணிட்டு இருக்கிறேன். வாசல் கழுவுறப்போ கொஞ்சம் சவுண்ட் வரதான் செய்யும். ஆனா அந்த சவுண்டுக்கெல்லாம் பசங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கிறேன். சரி, நீங்க எப்பவுமே எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நைட்டு கொஞ்சம் ரொம்ப லேட்டா தூங்காம கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுங்க. அப்பதான் காலங்காத்தால சீக்கிரமா ஏஞ்சிக்கிறதுக்கு நம்மளால முடியும். உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. என்னோட ஃபீலிங் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? காலங்காத்தால ஏஞ்சோன்னா நம்மளுக்கு எல்லா வேலையுமே மடமடன்னு எல்லாம் ஃபாஸ்டா நடந்துடும். அதுவும் இல்லாம ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காம இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஓடி ஓடி செய்யாம நிதானமா செஞ்சுக்கலாம். பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் சமையல் செஞ்சுக்கிட்டு, மீதி சின்ன சின்ன வேலைங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு நிதானமா டே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதனால தான் சீக்கிரமா ஏஞ்சோன்னா நம்மளுக்கு உடம்பு வந்து சுறுசுறுப்பா இருக்கும். நீங்க ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க லேட்டா எந்திரிக்கிறதுக்கு, சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கும்ன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சா ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா ஆஸ் யூசுவல் நீங்க எந்திரிக்கிற மாரி எந்திரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா மேட்டு அதோட இடத்துல போட்டாச்சு. அதுக்குள்ளவே ஊற வச்ச மேட்டெல்லாம் கூட நான் வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி ஸ்டாப் ஆகறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கின பாருங்க. எங்களுக்கு வந்து 6:30க்குள்ள தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிடும். நாங்க புடிக்கிறது 6:15க்கு 6:20க்கெல்லாம் அப்படி எண்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளவே எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பசங்களுக்காக டிஃபன் பிளஸ் லஞ்சுக்கு கட்டுக் குடுக்கறதுக்காக கோபி 65 ரைஸ் அன்னி சொல்லிக்கலாம். இல்லன்னா கோபி ஃப்ரைட் ரைஸ் அன்னி சொல்லிக்கலாம். எந்த பேரு வச்சாலும் நம்ப வைக்கிறது தானே பேரு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறேன். அதனால பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். நீங்க நார்மல் ரைஸ்ல கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இருக்கிறதுனால ஊற வச்சேன். இல்லன்னா நானும் நார்மல் ரைஸ்ல தான் செஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோபி ரைஸ் செய்யறதுக்கு காலிஃப்ளவர் மீதி இருக்கிற பொருள் எல்லாம் தேவைப்படுது இல்லையா? அதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டி ஆயிடுச்சுன்னா ஃப்ரை ஆகுறப்போ தெரியாது. அது சேர்த்து இருக்கிறோமா இல்லையான்ட்டு கூட தெரியாது. அதனால கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு முன்னாடியே நான் சுடு தண்ணி வந்து ஸ்டவ் மேல வச்சுட்டு இருந்தேன். இந்த காலிஃப்ளவர்ல இருக்கிற ஜீவங்கள எல்லாம் நம்ம சாவடிக்கணும் இல்லையா இப்போ? அதனால சுடு தண்ணி வச்சிருந்தேன். அதுலவே நீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் என்ன சேர்த்தாலும் வர ஜீவிங்க தான் சாவும். மீதி இருக்கிறது அதுல ஒட்டின்னு தான் இருக்கும். பார்த்து பார்த்து கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும். ஸோ அதனால இந்த மாரி சுடு தண்ணீல கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பவுல்ல மாத்திட்டு, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல்ல மாத்திட்டு, அது ஜில்லுன்னு தண்ணீல மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு, ஏதாச்சும் ஜீவிங்க உள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாம எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுல போட வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துக்கினேன். நீங்க எப்பயாச்சும் கோபி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கிறீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் அடிக்கடிக்கு செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு பண்றது. இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் செய்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். மைதா மாவு ஒரு பாதி கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். மைதா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் யூஸ் ஆகும். ஸோ ஒரு பாதி கப் சின்ன கப்ல பாதி கப் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கபாப் மசாலா சேர்த்துக்கிறேன். அது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. அது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது வந்து ஒரு பாதி பேக்கெட் ₹10 பேக்கெட்ல பாதி பேக்கெட் சேர்த்துக்கிட்டு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்றப்போ நல்லா மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் தண்ணி
தெளிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சோன்ட்டு. இல்லன்னா நீங்க லெமன் கூட பிழிஞ்சுக்கலாம். நல்லாதான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டா தான் இந்த மாரி நல்லா மிக்ஸ் ஆகும். அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம். நான் வந்து சுடு தண்ணி எடுத்த உடனே சாப்பாடு வந்து வச்சுட்டேன். அது சொல்லவே இல்ல பாத்துக்கோங்க. மறந்துடுறேன். என்ன பண்றது என்ன? சுடு தண்ணி ஸ்டவ் மேல இருந்து எடுத்தேன் இல்லைங்களா? அப்பவே நான் சாப்பாடுக்காக இந்த மாரி வச்சுட்டேன். பாத்திரத்துல வடிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இந்த மாரி வச்சுப்பேன். நான் குக்கர்ல வைக்கிறதே ரொம்ப ரேரு. வைக்கிறது கிடையாது. ஏதாச்சும் பலாவ், பிரியாணி அந்த மாரி செய்யணும்னா மட்டும் குக்கர்ல வச்சுப்பேன். இல்லன்னா இந்த மாரி தான் பாயில் பண்ணி தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சுப்பேன். இதுவே எங்களுக்கு பிராக்டிஸ் ஆனதுனால இதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதே மாரி தான் செஞ்சுக்கினேன். பாஸ்மதி ரைஸ் இல்லையா? இது வந்து 100% குக் ஆகக்கூடாது. ஒரு 90% குக் ஆனா நல்லா இருக்கும். ஏன்னா மறுபடியும் நம்ப ரைஸ் வந்து ஃப்ரை பண்ணணும் இல்லையா? அது மறுபடியும் ஃப்ரை ஆகுறப்போ பிசு பிசுன்னு ஆயிடும். அதனால 90% குக் ஆனா நல்லா இருக்கும். அதனால 90% வரைக்கும் குக் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் காத்துல விட்டுடுங்க. ஃபேன் கீழ விட்டுடுங்க. ஆறட்டும் நல்லா. அதுக்குள்ளவே கோபி வந்து ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊத்தி சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டவ் மேல இன்னொரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு சாஜீரா சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிட்டு இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லாமே ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் ஃப்ரை பண்ணிக்கணும். பட் நானு கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பசங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம செஞ்சும் பிரயோஜனம் இல்லையே. அதனால ஃபாஸ்ட்டா செய்றேன். அதுக்காக தான் சிம்ல வச்சுட்டேன். இந்த சைடு வந்து கோபி ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. அதனால தான் இந்த சைடு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன். 2வது ரவுண்ட் போடணும். அதுக்குள்ளவே நம்மளுக்கு ஆனியன் ஃப்ரை ஆயிடும் அப்படின்னு நினைச்சு இப்படி சிம்ல வச்சேன். பட் நீங்க டைம் இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃப்ரைட் ரைஸ் ஃபீலிங்கா வரும். எனக்கு ஃபீலிங் வந்துச்சு. பட் நான் சிம்ல தான் வச்சேன் அப்படின்னு சொல்ல வரேன். இது டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா? உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டோம். ஆனாலும் கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டாதான் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்காக எடுத்த உடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றதை விட இருக்க முடியாது. அந்த வாசனைக்கு வாயில போட்டு சாப்பிடணும். அப்போதான் நல்லா இருக்கும். ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பார்த்தாதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனால எடுத்து சாப்பிட்டுட்டே வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆனியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு சில்லி சாஸ் கூட கொஞ்சம் சண்டை போட்டேன். ஏன்னா டப்பா காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் சண்டை போட்டு அதையும் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் வினிகர் பிளஸ் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் கோபி 65 சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அதுக்குள்ளவே 2வது ரவுண்டும் ஃப்ரை ஆயிடுச்சு. அதுவும் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ஆற வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா ரைஸ் அது தூக்கிட்டு வந்து சேர்த்திடணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா ஆறணும் ரைஸ். அப்பதான் உடையாம நீட்டா இருக்கும். இல்லைன்னா எல்லாமே உடைஞ்சிடும். சூடா சேர்த்தோம்னா நல்லா ஆறின பிறகு மட்டுமே சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்துன பிறகு நல்லா கலன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தூவிட்டோம்னா சூப்பர். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். எங்க பசங்க வந்து ஈவினிங் வந்து மறுபடியும் கேட்டாங்க. இருக்கா காலி ஆயிடுச்சா எனக்கு வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கேட்டாங்க. ஏன்னா நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தேன் இல்லைங்களா? அங்க ஸ்கூல்ல பசங்க வாசனைக்கே புடுங்கி சாப்பிட்டுட்டாங்களா? நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் மம்மி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க. பட் காலி ஆயிடுச்சு. நான் பசங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சுதான் செஞ்சேன். கொஞ்சம் தான் மிச்சமா இருந்துச்சு. அது போயிடும் போலன்னு சொல்லிட்டு நான் மதியம் உட்காந்து சாப்பிட்டுட்டேன். பாவம் வச்சிருந்தா பசங்க சாப்பிட்டு இருப்பாங்க. வந்ததும் கேட்டாங்க இருக்கா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் எப்போ செய்யற எனக்கு வேணும் சீக்கிரம் செய் அப்படின்னு கேட்டாங்க. சரி செய்யற விடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்களை குளிக்கிறதுக்கு துரத்து விட்டுட்டு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக ஆரஞ்சு இருந்துச்சு. அதுவும் வச்சு கொடுத்துட்டேன். காலையில சாப்பிடறதுக்கு பசங்களுக்கு பிளேட்ல போட்டோம்னா அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஜில்லுன்னு ஆயிடும். இது சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு சோ நான் கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க கோலத்தை பாருங்க. கோலத்துக்கிட்ட வந்தாலே ஏதோ ஒரு பேச்சு எடுத்துடுவேன். அதனால சைலண்ட் ஆயிடுறேன். இங்க வந்து கோலம் பார்த்துட்டு எப்படி இருக்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க.
கோலம் போட்டாச்சு. எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. கோலம் போட்டுட்டு வந்த பிறகு கேரேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா ரொம்ப சூடா இருக்கிறப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஆவி பிடிக்கும் இல்லையா? அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுன பிறகு க்ளோஸ் பண்ணேன். பசங்களும் குளிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ரைஸ் போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பூஜை காரியக்கிரமம் எல்லாம் செஞ்சுட்டேன். இன்னைக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ கூட கிடையாது. பூ அண்ணாவும் வரல. ஸோ அதனால சிம்பிளா பூ கூட இல்லாம சிம்பிளா பூஜை வந்து முடிச்சுக்கினேன். அதுக்கப்புறம் சமையல் செய்யணும் இல்லையா? ஸோ சமையல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, நான் வந்து காராமணி ஊற வச்சு இருந்தேன். நைட் வந்து ஊற வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த காராமணி குழம்பு தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். காரக்குழம்பு மாரி செய்யலான்னு சொல்லி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா முடிச்சுக்கினேன். ஆனியன், டமோட்டா எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு காராமணி சேர்த்துக்கினேன். காராமணி கூட கொஞ்சம் வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். கத்திரிக்காய். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த 2ம் கன்ஃப்யூஷன் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, வெங்காயம் அப்டின்னா, நாங்க தெலுங்குல வங்காய் அப்டின்னு சொல்லுவோமா, அதனால நான் கத்திரிக்காய் வந்து வெங்காயம், வெங்காயம் அப்டின்னு சொல்லிடுவேன் ஈஸியா. என்னான்னே தெரியல. இப்ப கூட பாருங்க சொல்லிட்டேன். சாரி கத்திரிக்காய் சேர்த்துக்கினேன். கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து களிக்காக ரைஸ் வச்சிருந்தேன். ரைஸ் வந்து நல்லா வெந்துச்சு. அதுல வந்து கேவரு மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன் களி செய்றதுக்கு. இப்ப வந்து வெங்காயம் ஸோ சாரி நிஜமாவே எனக்கு அந்த கன்ஃப்யூஷன்ல அப்படியே வந்துடும். அதனால தான் இந்த மாரி வந்துன்னே இருக்கு. அது கட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் வேண்டாம் உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? என்னோட மிஸ்டேக் எல்லாம். அதனால நான் அப்படியே காமிச்சுக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணேன் இல்லைங்களா? ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மொளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்துக்கினா கொஞ்சம் நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு, குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுட்டேன். நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 5 விசில் விட்டுட்டேன். அத எடுத்து பக்கத்துல வச்சுட்டு, இப்ப வந்து களி செய்யலாம் வாங்க. கேவரு மாவு சேர்த்திருக்கிறோம் இல்லையா? அது நல்லா வெந்துச்சு. அது ஒரு 5 நிமிஷம் இல்ல 8 நிமிஷம் வெந்தா நல்லாருக்கும். வெந்தன பிறகு இந்த மாரி ஒரு ஸ்டிக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த ஸ்டிக்கு இல்லன்னா நம்ப மத்தி இருக்கும் இல்லையா? அந்த மத்தி மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா உல்டா வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நல்லா ரைஸும், மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நெறைய பேருக்கு களி தெரியும். பட் தெரியாதவங்களுக்காக ஒரு முறை சொல்லலாமேன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்கிறேன். தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. திட்டிக்காதீங்க. என்ன இது களி கூட செய்ய தெரியாதா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு திட்டிக்காதீங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க கொஞ்சம் பாருங்க. மாவு வந்து இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கரண்டில மேலோட்டமா எடுக்கணும். ரைஸ் வந்து இந்த மாரி மேலோட்டமா எடுக்கணும். ஒரே வாட்டி அடியில இருந்து எடுக்கக்கூடாது. உருண்டை உருண்டையா வரும். மேலோட்டமா எடுத்து உருண்டை செஞ்சுக்கணும். அதே களி செஞ்சுக்கணும். அவ்வளோதான். களி செய்றப்போ நல்லா சுடும் தான் கை. இந்த மாரி தண்ணீல தொட்டி தொட்டி செஞ்சுக்கணும். அப்பதான் கை சுடாம நீட்டா வரும். கொஞ்சம் சுடும். கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் போயிடும். அது ஒண்ணும் பெருசா சூடா இருக்கு அப்படின்னு தோணாது. ஆனா செய்றப்போ கொஞ்சம் சுடும் தான். களி வந்து ரெடி ஆயிடுச்சு. களி எத்தன பேருக்கு பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லிடுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கழுவி வச்சுன்னு இருக்கிறேன். அத அப்படியே வச்சோம்னா மறுபடியும் அப்படியே அப்படியே ஈவினிங்கு, நைட்டு அப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போயிடும். அதனால எல்லாமே கிளீன் பண்ணிட்டு கிச்சன் ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டேன். காலாங்காத்தால எப்பவோ துவைச்ச பாருங்க. அந்த துணியும் மிஷின்ல போட்ட துணியும் எல்லாமே எடுத்துட்டு போய் மேல வந்து ஆற வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நானு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். கட்டிங் வீடியோ எடுத்திருக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காகவாச்சும் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். எனக்கு வந்து டைலரிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆட் பண்ணல. நான் எப்படி மெஷர்மென்ட் எடுத்து நான் எப்படி தச்சேன் அப்படின்ட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்றேன். நான் எப்படி மெஷர்மென்ட் எடுத்து எப்படி மார்க் பண்ணி நான் எப்படி கட்டிங் பண்ணேன் அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நானே ஒரு யூடியூப் டெய்லர் தான். யூடியூப்ல பார்த்து தான் நான் வந்து ஸ்டிச்சிங் கத்துக்கினேன். ஸோ அதனால நான் இன்னும் பர்ஃபெக்ட்டா கத்துக்கல அப்படின்னு தான் நான் மைண்ட்ல நினைச்சுன்னு இருக்கிறேன். பட் என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நல்லா தான் தச்சு கொடுத்தேன் அப்படின்னு ஃபீலிங் இருக்கு. பட் ப்ராப்பரா இன்னும் கத்துக்கல அப்படின்ட்டு ஃபீலிங் இருக்கு. தெரிஞ்ச விஷயம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தெரியாத விஷயத்த வந்து நானு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அது இந்த ஸ்டிச்சிங்கே கிடையாது. எதுவா இருந்தாலும் தெரிஞ்ச விஷயம் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கணும். தெரியாதது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதனால வந்து நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. நீங்க பார்த்துக்கோங்க. நான் சும்மா அப்படி வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால போட்டேன். ஸோ நீங்க பாருங்க. நீங்க நல்ல நல்ல டைலர்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா? இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் டைலர் இருப்பீங்க இல்லையா? அவங்க பார்த்து சொல்லுங்க. கரெக்ட்டா தச்சிருக்கிறேனா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்தீங்கன்னா பார்த்து சொல்லுங்க. இப்போ வந்து சைலண்ட் ஆயிடுறேன். நீங்க பாருங்க.
பாருங்க எப்படி தச்சிருக்கிறேன். ஸ்டிச்சிங் எல்லாம் நான் காமிக்க போறது கிடையாது. ஏன்னா வீடியோ எடுக்கல. அதனால காமிக்கல. ஸ்டிச்சிங் காமிக்கல. எனக்கு வந்து இந்த ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த பிளேஸ்ல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இன்னும் கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் அப்படி வந்து புடிக்குது. கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டு ஐரன் பண்ண பிறகு நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் அப்படி புடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா கத்துக்கணும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா கத்துக்கணும் இன்னும் நம்போ அப்படின்னு நினைச்சேன். மீதியெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அவ்வளோதான் ஸ்டிச்சிங் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியும். பட் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இன்னொருத்தருக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் தெரியாது. அதனால தான் நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ வந்து இந்த மாரி 2 ட்ரெஸ் குடுத்தாங்க. 2ம் வந்து சேம் கலர். இதே மாரி தச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருந்தாங்க. அவங்க கேட்ட டைம்க்குள்ளவே நான் குடுத்துட்டேன். 2 ட்ரெஸ் தச்சதுக்கு என் வீடு நான் எப்படி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. யாரும் இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் மட்டும் இந்த மாரி குப்பை மாரி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்திருப்பீங்க. கிச்சன்ல நானு பாத்திரம் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா? அது கீழ போட்டேன் இல்லைங்களா? அந்த மேட் வந்து பழைய நைட்டில செஞ்சது. நம்ப யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடுவோம் இல்லையா நைட்டி? அந்த நைட்டில செஞ்ச மேட்டு தான் நான் 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மாரி மேட்டுங்க எல்லாம் வாஷ் பண்றப்போ, அதுவும் எடுத்து வாஷ் பண்ணுவேன். ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஸ்டாண்ட் கீழ துணி இல்லாமலே இருக்கும். அது எனக்கு புடிக்கல. ரொம்ப நாளா நெனச்சுட்டே இருக்கிறேன். ஸ்டிச் பண்ணி போடணும் போடணும்னு சொல்லிட்டு. டைம் கிடைக்கலன்னு சொல்லல. அது மேல நானும் டைம் வைக்கல அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஸ்டிச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பழைய நைட்டி தூக்கிட்டு வந்து இந்த மாரி மேட் மாரி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வேணும்னா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்படியே வேற நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்பரா தெரியும். இது வந்து சொல்லலாம். இது வந்து எந்த விதமான ஃபிட்டிங் தேவையில்லைல்ல. அதனால சொல்லலாம் இது வந்து. அதனால இது வேணும்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நானும் சொல்லிடுறேன். மேட் வந்து இந்த மாரி ரெடி பண்ணிக்கணும். இது தெரியாம கொஞ்சம் கிழிஞ்சா போதும். தூக்கி போட்டுடுவேன் நைட்டி. இது இந்த மாரி தெரிஞ்சிருந்தா நம்ம காலு கீழ கூட மேட் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம உட்கார்றப்போ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ போட்டு பாய் மாரி கூட நம்ம செஞ்சு கீழ போட்டு கூட நம்ம உட்கார்ந்துக்கலாம். நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்ப நல்லா பிடிக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோ நல்லா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வச்சுட்டுங்களா? பாய் பாய்.